குழந்தைங்க எல்லாருமே வந்து யூனிக் தான். ஈச் சைல்டு இஸ் யூனிக். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு குழந்தைக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்கும்போது அது இந்த குழந்தை மேக்ஸை நம்பர்ஸாக படிக்கிறாங்க. ஸோ அது ஒரு ஒரு பெரிய ட்ராபேக்காக நான் நினைக்கிறேன். ஸோ மேக்ஸை தாத்தா பாட்டிக்கிட்டேருந்து நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க இது பண்ணாங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க. பட் இப்போதைக்கு அவங்க நம்ம எல்லாருமே வந்து புக் மட்டுமே அவங்களுக்கு எப்பவுமே ஒரு லேர்னிங்கை கொடுத்துறாது. ஸோ அதுக்கு பேரண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கில் டெவலப் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் எமோஷனல் டெவலப்மெண்ட், அண்ட் அதுக்கப்புறம் சோஷியல் மற்ற பசங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள் மேம். என்னோட பேர் கீதா. நான் புதுக்கோட்டை மாவட்டம் வாண்டாக்கோட்டை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்து இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறமா சென்னையில் ஒரு 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் ஐடி கம்பெனியில். தென் ஆஃப்டர் தட் மை மேரேஜ். அது மேரேஜுக்கு அப்புறம் நான் குவைத் அப்ராட் போயிட்டு ஒரு சிவில் கம்பெனியில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா இந்தியா வந்ததுக்கப்புறம் ஃப்ளரிஷ் கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோனிக்ஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த ஃப்ளரிஷ் கிட்ஸ் ப்ளே ஸ்கூல் ஏர்லி சைல்டு லேர்னிங் சென்டராக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேம். இப்போ ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நிறைய பிசினஸ் இருக்கு. எல்லாரும் ஒண்ணா செலக்ட் பண்றாங்க. பட் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் ஓபன் பண்ணணும், ஒரு அகாடமி ரன் பண்ணணும் அப்படின்னு எப்படி மேம் தோணுச்சு? ஆக்சுவலாக ஸ்கூல் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட ஓப்பன் பண்ணல. தெர் இஸ் அ நீட். அங்கே ஒரு நீட் இருந்தது. ஸோ நான் இங்கே ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது தெர் இஸ் அ நீட். எனக்கு வந்து ஒர்க் பேலன்ஸ் பண்ணணும், ஃபேமிலி பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அந்த நீட் இருந்தது விமனுக்காக. அண்ட் அஸ் அ பேரண்டாக நான் சில எக்ஸ்பெக்டேஷன் என்னோட குழந்தைங்களோட லேர்னிங்கில் இருந்தது. ஸோ அது கரெக்டாக அங்கே மீட் பண்ணுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த இடத்துல லேக் இருந்தது. ஸோ நம்ம படித்த அதே ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே பசங்களுக்கு இன்னுமே சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருந்தது. ஸோ அதனால ஃபார் அ சேஞ்சுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஃப்ளரிஷ் கிட்ஸோட அந்த ஸ்கூல் பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி. ஓகே மேம். இப்போ வந்து நீங்க ஒரு ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதுனால உங்ககிட்ட இந்த கேள்வி, இன்றைய காலகட்டத்துல குழந்தைங்களுக்கு எந்த கல்வி அறிவு ரொம்ப அவசியமா தேவைப்படுதுன்னு சொல்லுவீங்க? ஸோ இந்த கேள்விக்கு என்னையே நான் எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படின்னா 90s நான் படிக்கும்போது படித்து முடிச்சதுக்கப்புறம் சென்னை போகும்போது அந்த இடத்துல எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா அந்த ஒரு எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு ஹால் டிக்கெட் மாதிரி இருந்தது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த இடத்துல நான் சர்வே பண்ணால் ஸ்கில் தேவைப்பட்டது. ஸோ அதே மாதிரி தான் இந்த காலத்துக்கு எப்பயுமே பசங்களுக்கு அந்த ஒரு கல்வியறிவு அப்படின்னு வரும்போது ஸ்கில் பேஸ்டு லேர்னிங் இருந்தால் அதில் சர்வே பண்ண முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு லேர்னிங் ஷுட் பி லைக் ஸ்கில் பேஸ்ட் லேர்னிங்காக இருந்தால் அவங்களோட பெஸ்ட் ஃபியூச்சராக இருக்க சான்சஸ் இருக்குது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேட் பண்றது வந்து டீச்சர்ஸ்க்கு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு கடமை இருக்கோ அதே அளவுக்கு பேரண்ட்ஸுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ குழந்தைங்களுடைய கல்வியில பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க மேம்? கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்துட்டு பசங்களுக்கு வந்து சப்போர்ட் அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கூல் அப்படிங்கிறது வீடு தான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டீச்சர் அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் மட்டுமே தான். ஸோ பசங்களுக்கு என்ன தான் ஸ்கூல் வந்து நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுத்தாலும் அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனா பேரண்ட்ஸ். ஸோ அதுக்கு பேரண்ட்ஸ் வந்து எப்பவுமே வந்துட்டு அவங்களுக்கு சொல்லிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஸோ ஈவன் தான் அவங்க ஸ்கூலுக்கு போனாலும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அதே நேரத்தில் எதுவுமே டேக் இட் ஈஸியாக எடுக்கணும் அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் சைட்லேருந்து எப்பவுமே இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் அந்த ஃபாலோ அப் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கூட எங்கே அவங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க கூட கண்டிப்பாக அந்த ஃப்ளோவில் இருக்கணும். ஸோ பேரண்ட்ஸோட பங்களிப்பு அப்படிங்கிற பட்சத்தில் பேரண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டீச்சராக இருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல். அப்படிங்கிறப்போ ஸ்கூலில் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணுற சில விஷயங்களை பேரண்டாக அவங்க கண்டிப்பாக சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோட சில்ட்ரன் எப்பவுமே வந்து மற்ற பசங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அட் தி சேம் டைம்ஸ் அவங்க எந்த விஷயங்களாக இருந்தாலும் டேக் இட் ஈஸியாக எடுக்கணும் அப்படிங்கிறத பேரண்ட்ஸ் இன்சிஸ்ட் பண்ணணும். ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிற பட்சத்தில் புக் மட்டுமே அவங்களுக்கு எப்பவுமே ஒரு லேர்னிங்கை கொடுத்துறாது. ஸோ அதுக்கு பேரண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பயுமே. ஓகே மேம். இன்னைக்கு இருக்க காலத்துல பாத்தீங்கன்னா என்னதான் டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னாலுமே இந்த மொபைல் போனை விட்டு அவங்கள பிரிக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொபைல் போன் மேல அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இதனுடைய விளைவுகள் அப்படின்றது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மொபைல் அப்படிங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பசங்களை பொறுத்த வரைக்கும் 0 to 6 years மொபைல் கண்டிப்பாக அந்த இடத்துல அவசியமே கிடையாது. ஸோ மொபைல் பசங்களுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்படி அவங்களுக்கு ஒரு லேர்னிங் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லேர்னிங் நமக்கு அந்த இடத்துல கொடுக்க வேணாம் தான் சொல்லுவேன். இப்போ நான் எங்கள் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் லேர்னிங்கிறது மோஸ்ட்லி ப்ராப்ளி எல்லா இடத்துலையும் நாங்கள் கட் பண்ணிடுவோம். ஸோ அவங்களுக்கு நிறையா புக்ஸ் ரீட் பண்ணலாம், நிறையா அவங்களுக்கு ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ மொபைல் அப்படிங்கிறத நம்ம மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சப்ஜெக்ட்லயுமே ஆர்வமா படிக்கக்கூடிய குழந்தைங்க இந்த மேக்ஸ் அப்படின்னு வரும்போது அங்கேயே ஹேங் ஆகி நின்றுடுறாங்க. ஸோ மேக்ஸ் அப்படின்னாலே எப்பவுமே கஷ்டம் அப்படின்ற ஒரு பிம்பம் எல்லார் மத்தியிலுமே இருக்கு. ஸோ மேக்ஸுங்கிறது உண்மையாவே கஷ்டமா? அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஆக்சுவலாக நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸை நம்பர்ஸாக படிக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக்காக நான் நினைக்கிறேன். ஸோ மேக்ஸை
which is equal to quantity அவங்க படிக்கிற பட்சத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒன் அப்படிங்கிறப்ப ஒன் ஹெட், ஸோ 2 அப்படிங்கிற 2 ஐஸ், அந்த மாதிரி அந்த நம்பர்ஸை குவான்டிட்டிக்கு ஈக்குவலாக அவங்க ரிலேட் பண்ணி படிக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக அந்த மேக்ஸுங்கிறது ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சேம் டைம்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அடிஷன் அப்படிங்கிறது ஆட் பண்ணுறதுனா மேக்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம ரியல் லைஃப்பில் உள்ள அந்த மேத்தமெட்டிக்ஸ் அவங்களை ரிலேட் பண்ணி சொல்லிக் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் ஸ்கூலில் இப்போ ஒரு யூகேஜியில் படிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அடிஷன் அப்படிங்கிறத டேரெக்டாக ப்ளஸ் அப்படி கொண்டு போகாமல், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கிட்ட ஒரு 5 ஆப்பிள் இருக்குது, உங்ககிட்ட ஒரு 3 ஆப்பிள் இருக்குது, ரெண்டையும் ஜாயின் பண்ணால் என்ன, தட் இஸ் வாட் அடிஷன் அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து ரியல் டைமில் ரிலேட் பண்ணுறதுனால தே ஆர் ஃபீலிங் லைக் மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே மேம், இப்போ வந்து இவ்வளோ நேரம் நம்ம மேக்ஸ் பற்றி பேசினோம். அடுத்த கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கிலீஷ் பேசுறதுனா வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பெரிய ஆட்களையுமே நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக்காக இங்கிலீஷ் கற்றுட்டு அதை ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும் மேம்? ஸோ இங்கிலீஷ்னு இல்லை மேம், எந்த ஒரு லாங்குவேஜுமே இவ்வளோ நாள் தான் ஆகும் அப்படிங்கிறது எந்த ஒரு நம்ம ஒரு டியூரேஷன் கொடுக்க முடியாது. ஸோ என்ன மாதிரி என்வரான்மெண்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்க அண்ட் எவ்வளோ தூரத்துக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து வொக்காபுலரி எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறீங்க அண்ட் மோர் ஓவர் இந்த ரீடிங் புக்ஸ் அது வந்து நிறைய சேஞ்சஸ் நமக்கு கொடுக்குது மேம். ஸோ ரீடிங் அண்ட் என்வரான்மெண்ட் அதை தாண்டி உங்களோட அந்த வொக்காபுலரி டெய்லி பேசிஸ் எந்த அளவுக்கு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மேம் இருக்கு. ஓகே மேம், முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னா 5 வயசு 6 வயசு ஆகும். ஆனால் இன்னைக்கு இருக்க காலத்தில் பிறந்து 2 வருஷத்துல 2 வயசான குழந்தைங்களை கூட ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிடறோம் இல்லையா? ஸோ அதுக்கான அவசியம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க மேம்? 2 வயசுல குழந்தைங்களை போயிட்டு ஸ்கூல்ல அவசியமா சேர்க்கணும் அப்படிங்கிறத தாண்டி அந்த காலத்துல நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தோம். ஸோ அதனால தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து நிறைய லாங்குவேஜ் கத்துக்கிட்டாங்க, அவங்க என்ன பண்றாங்க இது பண்ணாங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க. பட் இப்போதைக்கு அவங்க நம்ம எல்லாருமே வந்து பேரண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கோம், அவங்க ஒர்க் பண்றாங்க. அதை தாண்டி பசங்க கூட ப்ளே பண்ணும்போது ஒரு பையன் அவங்க அம்மா அப்பா கூட ப்ளே பண்ணும்போது 100% அதுக்கான ஒரு ஹாப்பியோட ப்ளே பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கொஷின் மார்க் தான். ஸோ அதே ஏஜ் குரூப் பசங்க கூட விளையாடும் போது அவங்களுக்கு அந்த 100% அந்த ஒரு ஜாய்ஃபுல்லோட விளையாடுறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ப்ளே குரூப் அந்த ஒரு 2 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே வந்து ஜாயின் பண்ணும்போது அந்த ஹாப்பி மூமெண்ட் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ தட் அதனால ஜாயின் பண்ணுறாங்க 2 இயர்ஸ்லேருந்து. ஓகே மேம், இப்போ வந்து நம்ம ஒரு குழந்தைய படிக்க வைக்கணும் அப்படின்னா நிறைய டிப்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த ஸ்கில்லாம் உங்களுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் படிக்க வச்சா வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு படிப்பு மேலே நாட்டம் ரொம்ப கம்மியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் எல்லாம் கொடுக்க நினைக்கிறீங்க? குழந்தைங்க எல்லாருமே வந்து யூனிக் தான், ஈச் சைல்ட் இஸ் யூனிக். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு குழந்தைக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்கும்போது அது அந்த குழந்தைக்கு புரியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மெத்தடை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த குழந்தைக்கு படிக்க வரல அப்படின்னு நம்ம ப்ளேம் பண்ணுறதை விட அந்த மெத்தடை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா அந்த பசங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்க குழந்தைங்க சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்கணும். ஓகே யூ கேன் டூ தட், யூ கேன் லேர்ன் தட் அப்படிங்கிற ஒரு ஹோப் பேரண்ட்ஸ் கொடுக்கணும் கண்டிப்பாக. அப்படி இருக்கிற பட்சத்தில் குழந்தைங்க நல்லா படிக்க சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே மேம், இப்போ இந்த அகாடமியில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும்போது பசங்களுக்கு வந்து ஹோலிஸ்டிக் ஸ்கில் டெவலப்மெண்ட் இங்கே பண்ணிட்டு இருக்கோம் மேம். ஹோலிஸ்டிக் அப்படின்னு வரும்போது ஒரு பிறந்த குழந்தை வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க வந்துட்டு ஒரு ஃபிசிக்கலாக வந்து ஸ்கில் டெவலப் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் எமோஷனல் டெவலப்மெண்ட், அண்ட் அதுக்கப்புறம் சோஷியல் மற்ற பசங்க கூட எப்படி வந்து பிஹேவ் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஸோ இது எல்லாமே இங்கே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். ஸோ உங்களுக்கு ஃபிசிக்கலாக ஃபுல்லாகவே ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி ஃபிசிக்கல் அண்ட் லாங்குவேஜ் அண்ட் சோஷியல் எமோஷனல் அண்ட் காக்னிட்டிவ் இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே நாங்கள் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேம், இன்றைய காலத்துல ஒவ்வொரு டீச்சர்ஸுமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு எதை சொல்லுவீங்க மேம்? டீச்சர்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் யூனிக் அப்படிங்கிறத அவங்க பிலீவ் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங், அவங்க பசங்கள்கிட்ட ப்ராக்ரஸ் அதுதான் எதிர்பார்க்கணும், பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கக்கூடாது. நாங்கள் சொல்லி கொடுத்துட்டோம் டக்குன்னு அவங்களுக்கு அவுட்புட் வரணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ தே ஹாவ் டு அப்சர்வ் த ப்ராக்ரஸ். அண்ட் அதுக்கப்புறம் பசங்க வந்துட்டு டீச்சர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு பிரெயின் பில்டர்ஸாக இருக்கணுமே தவிர அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அந்த லேர்னிங் கொடுக்கக்கூடாது. ஸோ இதை ஞாபகம் வச்சு கண்டிப்பாக ஆசிரியர்கள் எல்லாரும் இதை ஞாபகம் வச்சு. அடுத்து வந்து இப்போ அகாடமி ரன் பண்றீங்க, ஸோ நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்றதா ஐடியால இருக்கீங்க? இப்போதைக்கு பசங்களுக்கு ஈவினிங்ல ஃபோனிக்ஸ் அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதை தாண்டி பேரண்ட்ஸ் வில்லிங்கா இருக்காங்க ஃபோனிக்ஸ் கத்துக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கு ஃபர்தரா ஃபோனிக்ஸ் அகாடமி பேரண்ட்ஸ் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதை தாண்டி பசங்களுக்கு லைப்ரரி செட் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா ஃபோனிக்ஸ் அப்படின்னு வரும்போது புக்ஸ் ரீடிங் ஹேபிட் வந்து இனிஷியேட் பண்ணணும். ஸோ ஃபர்தர் என்னோட சைட்லேருந்து ஒரு ஸ்மால் இனிஷியேட்டிவா பசங்களுக்கு புக்ஸ் லைப்ரரி அவைலபிலிட்டி பண்ணி கொடுக்கலாம்னு ஒரு மோட்டோவில் இருக்கு. டீச்சராக ஒர்க் பண்ணும்போது இந்த டீச்சிங் மெத்தட் அண்ட் சைல்ட் சைக்காலஜி அது மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ மேனேஜ்மெண்ட் நம்ம ரன் பண்ணும்போது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட் ஆகிருக்குது. ஸோ இந்த சென்ஸ் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் 2 பேருக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ டீச்சர்ஸ் வந்து ஒரு 200% எஃபர்ட் போடுறாங்க அண்ட் பேரண்ட்ஸ் ஆர் ரெடி டு டூ எனி திங் ஃபார் த சில்ட்ரன். அவங்க 2 பேரையும் நம்ம ஒரு பாயிண்ட்ல
கொண்டு போயிட்டு அந்த அவுட்புட் வரும்போது ஒரு நல்ல ஒரு ப்ராக்ரஸ் கிடைக்குது. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி தட் ஐ எம் டூயிங் தேட் ஒன். ஓகே மேம், இதுவரையும் உங்களுடைய பயணம் சார்ந்து உங்களுடைய பிசினஸ் பத்தி நிறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணீங்க. இப்போ நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற நிகழ்ச்சிக்காக நம்ம உமன்ஸ்க்காக நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பெண்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வரணும். ஸோ என்னால் முடியும் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். அதை தாண்டி நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வரும்போது உங்களுக்கான அந்த பேஷனை நீங்கள் தேடி ஓடணும். ஸோ ஓடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது தேவையோ அதை நிறைய சர்ச் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும். ஸோ அப்படிதான் நான் வந்துட்டு என்னோட பேஷனை தேடி ஓடினதுக்கப்புறம் தான் எனக்கான ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சிது. ஸோ அது எப்போனாலும் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வரும்போது பெண்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு எய்ம் இருக்கும். அது எப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும்னா கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வரும்போது. ஓகே மேம், இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? எஸ் மேம், அதிரை எஃப்எம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 months பிஃபோர் ஆனால் எனக்கு ரேண்டமாக நான் எப்பவுமே பாசிட்டிவ் வீடியோஸ் நிறையா சர்ச் பண்ணி பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அதிரை எஃப்எம் எனக்கு வந்து தெரிய வந்தது. ஸோ இதில் ப்ராட்காஸ்ட் பண்ணுற எல்லா ஒரு நிகழ்ச்சியுமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த அதிரை எஃப்எம் மூலமாக நான் சொல்ல வருது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுமே நம்ம எல்லாருமே வந்துட்டு பாசிட்டிவான ஒரு பர்சனை சுற்றி நம்மளை வச்சுக்கணும். எப்பவுமே வந்து நம்ம பாசிட்டிவாக இருக்கணும். அட் தி சேம் டைம்ஸ் நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னாக்கா நம்ம அதிரை எஃப்எம் கேட்குறவங்க எல்லாமே கிஃப்டட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டெய்லி அந்த ஒரு ஒரு ப்ராட்காஸ்ட் கேட்கும்போது எனக்குள்ளேயே சம்திங் ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருமே வந்து அதிரை எஃப்எம் கேளுங்க. அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்ல வேண்டியது, பசங்களுக்கு லேர்னிங் ஸ்கில் அப்படிங்கிறது ஒரு 0 to 6 yearsக்குள்ள வருது. ஸோ அந்த ஒரு ஏர்லி சைல்டை வந்து நல்லா பொட்டன்ஷியலாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லா சைல்டுமே யூனிக்காக இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக 0 to 6 years வந்து ஒரு சென்சிட்டிவ் பீரியடாக ஒரு கிரேட் பீரியடாக நம்ம மாற்றணும் எல்லாருமே அஸ் அ பேரண்ட். தேங்க்யூ.